தொடர்ந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளிடத்திலே கேட்டு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், முடிந்த பணிகள் என தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு விரைவாக நடைபெறுகின்ற பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்று 54 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றோம். காலை நாங்கள் 2வது நிகழ்ச்சியாக சென்ற விநாயகபுரம் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அங்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பணிகளுக்கு அந்த இடத்தை தேர்வு செய்திருந்தோம். ஆனால் அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு விளையாட்டு மைதானமாக அந்த பகுதி வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாற்று இடத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்கின்றோம் என்று எடுத்து சொன்னவுடன் மகிழ்ச்சியில் அவர்கள் எங்களுக்கு இந்த விளையாட்டு மைதானத்தை கூடுதலாக மேம்படுத்தி தர வேண்டும், பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் என்ற உறுதியை அவர்களிடத்தில் அளித்திருக்கின்றோம். எனவே மாவட்ட வளர்ச்சி என்பது பல்வேறு திட்டப்பணிகளை கொடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மற்ற மாவட்டங்களை விட சிறப்பு கவனம் செலுத்தி கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நெஞ்சுரமிக்க தலைவராக, நமது உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் நிலைநாட்டி இருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டி வரலாற்றில் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இளைஞர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்ப்பு மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கான தீர்ப்பாக மாண்பு முதலமைச்சர்கள் பெற்று தந்த தீர்ப்பை நாட்டு மக்கள் அன்போடு வரவேற்றிருக்கின்றார்கள். அரசு சார்ந்த கேள்விகள் மட்டும் கேளுங்க, அரசியல் சார்ந்த கேள்விகள் வேண்டாம். அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு குடிநீர் பற்றாக்குறை என்பது எதுவும் வராது. ஏன்னா அந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக அதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றன. தேவை ஏற்படக்கூடிய பணிகளையும் விரைவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பாதாள சாக்கடை போன்ற பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு மட்டும் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த விதமான குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படாது. அதாவது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றார்கள். மிக விரைவாக முடிப்பதற்கான பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, அதாவது குடிநீர் திட்ட பணிகள் மட்டும் இல்லை, ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர்கள் நிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டவுடன் அந்த 30 கோடி ரூபாய் ஊராட்சி பகுதிகளில் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளையும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்துள்ளார்கள். தேவைக்கேற்ப ஏறத்தால் 6000 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக நமக்கு மின்சாரம் தேவை இருந்தது. அதை முழுவதுமாக டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்து அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். என கோடை காலத்தில் மிக சிறப்பாக எந்தவித தடையும் இல்லாத சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.